இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் தாங்க இருக்கேன். ஜப்பானில் ஒசாகான்ற இடத்துல தான் இருக்கேன். ஸோ நான் இங்கே வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டேன். இது வந்து ஹோட்டல் கிடையாது, மோட்டல் தான். ஆனால் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ரொம்ப க்ளீனாக வச்சுருப்பாங்க. எல்லாமே ரொம்ப க்ளீன் பேஸ்டு இருக்கும். நம்ம ஊரில் லாட்ஜ் சொன்னால் நம்மளுக்கு கொஞ்சம் மூஞ்சி வந்து சுளிக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அண்டு நீங்கள் ஜப்பான் மட்டும் இல்லை, கொரியாவும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக நம்ம வந்து ஹோட்டலில் தங்குறத விட மோட்டலில் தங்குறதே கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்த உடனே ரூம் செக் பண்ணேன். ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. அண்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஆஃபர்னால எனக்கு டபுள் பெட்ரூமே கிடச்சிது. சிங்கிள் பெட்ரூம் தான் மோஸ்ட்லி அவைலபிள். ஆனால் நான் டபுள் பெட்ரூமே இந்த தடவை நான் போட்டுட்டேன். அது மட்டும் இல்லாமல் கேப்சூலாகவும் இருக்குங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப க்ளீனாக ஆர்கனைஸ்டு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நமக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை இருக்கும், என்னென்னா வந்து ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்கும். நம்ம வாங்க இப்போ ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நார்மல் மோட்டல் இன் ஜப்பான். அதில் எப்படி இருக்குது, எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த இடத்துல. அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி ஹோட்டலில் பார்த்திங்கன்னா வந்து பெட்டே இருக்காது அண்ட் வந்து டப்பும் இருக்காது. ஆனால் இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பெட்டேவும் இருக்குது சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது எனக்கு தெரிஞ்ச பெட்டேவாக தாங்க இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லைங்க, இது பெட்டே இல்லை, இது நார்மல் தான். பெட்டே வந்து மோஸ்ட்லி இருக்காது. ஆனால் டப்புமே நம்மளுக்கு வந்து பாத்திங் டப்பு இருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து இருக்குது. எல்லா மோட்டல்ஸுமே இருக்காது. சிலது ரொம்ப ரேராக இருக்க மோட்டல்ஸில் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அண்ட் ரொம்ப க்ளீனாக இருக்குது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் அஃபர்டபுளாகவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நீங்கள் இப்போ கப்புள்ஸாக வரீங்க இல்லை ஃபேமிலியோடு வரீங்கன்னா நீங்கள் ஹோட்டல்ஸ் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு கப்புள்ஸாக வரவங்களுக்கு கூடவே நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹோட்டல் தேவைப்படும். மற்றபடி நீங்கள் பட்ஜெட்டாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் நல்லாவே சேவ் பண்ணலாங்க ஜப்பானுக்குலாம் வந்தால். நம்ம நினைக்கிற ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிலாம் இருக்காது. வெளியில் போகிறது தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது கூட மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இப்போ வந்துடுச்சு. நான் உங்களுக்கு அடுத்த ட்ரிப்பில் என்னென்ன ஆப்ஸ் நான் யூஸ் பண்ணேன், எப்படிலாம் நான் வந்து சேவ் பண்ணேன்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நானுமே வந்து கேஷ் வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கும் எல்லார மாதிரியும். நம்மளை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு அதுவும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ நான் நெக்ஸ்ட் ட்ரிப்பில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நான் நாளைக்கு தான் வந்து ட்ரிப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோடய மோட்டலோட வீடியோ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.